Good morning, children. This is your social science teacher, class 7th, subject social science, unit 3, rise of the Marathas and Peshwas. Now, let us recall in previous class. First point, factor responsible for rise of the Marathas. And first factor, geographical factors. And second one, Bhakti movement and the Marathas. The spread of the Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop the concerns of their identity and oneness. And third topic, Shivaji. Shivaji, born in 1627, grew up under the care of mother Jijabai, who influenced him with stories from the Hindu epics Ramayana and Mahabharata. And fourth topic, Shivaji confrontation with Sultan of Bijapur. Shivaji became totally independent after the death of his guardian Kondadev 1649. And last topic, consolidated of the Marathas' power. Shivaji resumed his reign after his father's death and concluded the Javali 1656 from the Maratha chief of Chandrarao Moor. Okay, children, today discuss about the topic Sambhoji. Shambhoji succeeded Shivaji after a succession tested the with annexed Delta. There were family feuds splintering the Maratha kingdom. Durga Das of Rathur Marwar and Aurangzeb rebels and Akbar arrived in Maharashtra and took shelter in the Sambhoji's court. Aurangzeb viewed this development very seriously and took all out effort to finish off the Sambhoji. Marathas under the Shambhoji were no position to resist the Mughals. Aurangzeb himself arrived in the Deccan in 1681. இப்போ சிவாஜிக்கு அடுத்து அவருடைய சன்னு தான் பார்த்தீங்கன்னா சம்போஜி வராரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அனோஜ் தத்தா இருக்கார் இல்லையா, அவர் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சம்போஜி ரூல் பண்ண வராரு. ஓகேவா, இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மராத்தா ஃபேமிலி ஃபுடர்ஸ் இருக்காங்க இல்லையா, மராத்தாஸ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்போஜி பார்த்தீங்கன்னா சால்வ் பண்றாரு. இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பீரியட்ல யார் ரெண்டு பேர் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா மார்வார். ஓகேவா, மார்வார் ஆஃப் தி ரத்தூர் இனத்தை சார்ந்த துர்காதாஸ் அப்படின்ற ஒரு கிங்டமும், முகல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். ஓகேவா, அவுரங்கசீப்ல சன் பாத்தீங்கன்னா அக்பர். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரல இருந்து எங்க வராங்க பாத்தீங்கன்னா சம்போஜியோடைய கோர்ட்டுக்கு வராங்க. சோ இந்த இடத்துல சம்போஜி அவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சேஃபான அடைக்கலத்தை கொடுக்குறாரு. பட் அப்படி இருந்தாலும் அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம், சம்போஜி பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகுறத பாத்தீங்கன்னா அவரு விரும்பல. சோ அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் சம்போஜி பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தன்னுடைய கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவுரங்கசீப் நினைக்கிறாரு. அந்த டைம்ல சம்போஜியோடைய சைட்ல பாத்தீங்கன்னா மராத்தாஸோட சைட்ல யாருமே அவ்வளவு பாத்தீங்கன்னா எஃபெக்டான பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ இதனால 1681ல பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா டெக்கானுக்கு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா டிட் யூ நோன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சம்போஜி இருக்காரு இல்லையா, சம்போஜியோடைய ஒரு ஃபேமிலி பிரிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா கவி கைலாஷ். அவருடைய நேம் தான் பாத்தீங்கன்னா கவி கைலாஷ் அப்படின்றது. இவர் பாத்தீங்கன்னா கவி கைலாஷ் பாத்தீங்க அப்படின்னா சம்போஜி ஆக்ராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாரணாசில பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா யார் அவரை காப்பாத்திட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கவி கைலாஷ் தான் பாத்தீங்கன்னா அவரை சேஃப்டியா பாத்தீங்கன்னா ரெய்காருக்கு பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா சம்போஜி இவருக்கு பாத்தீங்கன்னா கவி கைலாஷ் தன்னுடைய கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேஸ் கொடுக்குறாரு. இந்த கவி கைலாஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஸ்காலராகவும் இருந்திருக்காரு, பொயட்டராகவும் பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இவர் விச் கிராஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாய மந்திரங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனா பாத்தீங்கன்னா இந்த கவி கைலாஷ் பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா சம்போஜுடைய கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஹிந்துஸ் இருக்காங்க இல்லையா, ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பாத்தீங்கன்னா இவரை லைக் பண்ணல. சோ அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா சம்போஜிக்கிட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா
முகல்ஸ் வந்து சம்போஜியை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறப்ப கவி கைலாஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போடைய ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சம்போஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பனிஷபிள் கொடுக்குறாங்களோ அதே சேம் பனிஷ்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவி கைலாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாகு மகாராஜா. Shivaji's grandson Shagu means honest, originally a name given by Aurangzeb to the contrast his character with that of Shivaji, ruled from 1708 to 1749. During the first half of the 18th century, consolidation of the royal power was achieved through the conferment of royal enactment upon those the servant of the Shagu. சிவாஜியோட கிராண்ட் சன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாகு. ஓகேவா, இவருடைய இந்த ஷாகு அப்படின்றதோடைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்ட் மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ஆனஸ்ட் அப்படின்ற நேம ஒரிஜினலா யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் கொடுத்துருக்காரு. என்ன பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாகுவோடைய கேரக்டரும் சிவாஜியோட கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் கொடுத்துருக்காரு. ஷாகு என்ன பீரியட்ல இருந்து என்ன பீரியட் வரைக்கும் ரூல் பண்ணிருக்காருன்னா 1708ல இருந்து 1749 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரு ரூல் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பாயிண்ட், டூரிங் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த 18th செஞ்சுரியுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல் பவர் ஆஃப் தி கான்சலரேஷன் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரங்கள் இருக்குதோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்டர்மெண்டா யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்களோ இவங்கள அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பவரை இந்த ஷாகு மகாராஜா கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாஸ். ஓகேவா, Balaji Vishwanath 1713 to 1720 began his career as a small revenue official and became the Peshwa in 1713. Much against the advice from his close circles, Shagu appointed 20 years old Vishwanath, eldest son Bajirao, to occupy the office of the Peshwa. இப்போ பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் 1713லேருந்து 1720 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ரெவன்யூ ஆஃபீஷியல். ஓகேவா, ஒரு சின்ன வருவாய்த்துறை ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 1713ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னவா இருக்காரு பார்த்தீங்கன்னா பேஷ்வாவா இருக்காரு. ஓகேவா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவா இருக்கிறதால இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாகு மகாராஜர்கள் அவருக்கு க்ளோஸா இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத்துக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஷாகு என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா 20 years old விஸ்வநாத் எல்டர்ஸ்ட் சன். ஓகேவா, விஸ்வநாத்தோட எல்டர்ஸ்ட் சன் வந்து பாத்தீங்கன்னா 20 years தான் ஆகுது. அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னவா பிக்ஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேஷ்வா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இவரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் பேஷ்வார்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவோ. இவருடைய பீரியடு 1729ல இருந்து 1740. பாஜிராவோ டிசைட் டு லான்ச் எ மேஜர் மராத்தாஸ் onslaught against the Mughals and the Nizam of Hyderabad. He assumed the powers of the commander-in-chief. He was wise in the choice of commanders for these campaigns. Instead of relying on traditional elite group, namely Deshmukhs, he gave commanders to the Gaikwad, Holkar and Sindh or Sindhia families who had been loyal to the Emperor Shagu, his father Balaji Vishwanath, and to him. இப்ப ஃபர்ஸ்ட் பேஷ்வா வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். நெக்ஸ்ட் அவருடைய சன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜிராவோ என்ன டிசைட் பண்றான்னு பாத்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த மேஜர் மராத்தாஸ் onslaught அகைன்ஸ்ட். ஓகேவா, முகல்ஸுக்கும் ஹைதராபாத் நிசாம் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மராத்தாஸ் படையை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணணும் அப்படின்றத பாஜிராவோ டிசைட் பண்றாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் இன் த சீஃப். ஓகேவா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர் இன் சீஃப் இருக்கு இல்லையா அந்த பவரை வந்து பாத்தீங்கன்னா அவரே கையில எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய படைப்பிரிவுகள் கேம்பெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டரா இவரே செயல்படுறாரு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த மாதிரியான எலைட் குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வாக்கு மிக்க ஃபேமிலி ராயல் ஃபேமிலிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் குரூப்ன்றது. அந்த மாதிரி ஃபேமிலிஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் விரும்பலை. அதில் ஒரு சில ஃபேமிலியோட நேம் கொடுத்துருக்காங்க பாரு. தேஷ்முக்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தேஷ்முக்ஸ், கெய்க்வாட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லைக் பண்ணல. பட் யாருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முக்கியமான எந்த ஃபேமிலிக்கு மட்டும் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெய்க்வாட்டு, ஹோல்கர், சிந்த் ஆர் சிந்தியாஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்ன பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷாகு மகாராஜா இருக்கா இல்லையா, அவருடைய பீரியட்லும் அதே மாதிரி பாலாஜி விஸ்வநாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு, அவருடைய பிக்சர். நெக்ஸ்ட் மாதிரி த ப்ரமனன்ட் மராத்தாஸ் ஃபேமிலிஸ். ஓகேவா, மராத்தாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் அட் பரோடா, செகண்ட் ஒன்று போன்ஸ்லே அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இந்தூர், சிந்து ஆர் சிந்தியா அட் கெய்க்வாட், பேஷ்வா அட் பியூனே. Bajirao proclaimed was against the Malwa and Gujarat and freed them from Mughal domination. The Mughal army and troops of the Nizam that intervened on the behalf of the Mughals were defeated. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபேமிலிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்ல முக்கியமான ஃபேமிலிஸ். இல்லை பாஜிராவோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொக்ளைம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மால்வா அண்ட் குஜராத் இருக்கு இல்லையா, மால்வா அண்ட் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸோடைய டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் முகல்ஸோடைய ஆர்மியோட ட்ரூப்ஸு நிசாம் இருக்கு இல்லையா, இவங்களது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஹைதராபாத் நிசாமோடைய ஆர்மி ஃபோர்ஸு முகல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜிராவோ டிஃபீட்டட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் அதோடைய கண்டினியூஷன் பாரு. Bajirao succeeded in getting the recognition of the Shagu as the king of Maharashtra and overlord of the rest of the Deccan, from which is the tribute of South and Sardesh Mugi could be legally collected by the Marathas officials. நெக்ஸ்ட் பாஜிராவோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டு இவர் சக்சரா ஆயிட்டார் இல்லையா. சக்சரா ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாகு வந்து பார்த்தீங்கன்னா கிங், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்றாரு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்கான் பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரசரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாரு. ஸோ இப்போ 2 இடத்துலையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டேக்ஸை கலெக்ட் பண்றாங்க. அந்த டேக்ஸோடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் ஆர் சவுத் அண்ட் சர்தேஷ் முகி. ட்ரிபியூட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது கலெக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லீகலி கலெக்டட் பை த மராத்தா அஃபிஷியல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அந்த டேக்ஸை எந்த அளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்ல கூடிய கிங்டம்ஸ் முக்கியமான பர்சன்ஸ் உடைய பிக்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் வர பேஷ்வார் பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோ. When Balaji Bajirao was the Peshwa, Emperor Shahu died 1749. A possible succession struggle among the factions of the royal family was averted thanks to the timely intervention of the Balaji Bajirao. He summoned all the contending factions and forced them to accept the conditions he laid down. He decided that the capital of kingdom would henceforward be Pune, not Sadara. All power and authority was now concentrated in the Peshwa's office. Balaji Bajirao now commanded an army of paid soldiers. First point வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோ பேஷ்வா இருக்காரு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேஷ்வா இருக்கிறப்பே ஷாது மகாராஜா 1749 டெத் ஆகிடுறாரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் அமாங் த ஃபேஷினேஷன் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. ஓகேவா, அரச குடும்பங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரசர் யாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஏற்படுது. அந்த ஸ்ட்ரகிள்ல யாரு இன்டர்வென்ஷன் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோ இன்டர்வென்ஷன் ஆகி அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுறாரு. சால்வ் பண்றதோட மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா the contending factions and forced them to accept the conditions. ஓகேவா, அங்க இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி செய்யறாரு. அதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூனா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பூனான்றது கேபிட்டல் எல்லாம்
சதாரான்றது பார்த்தீங்கன்னா கேபிட்டலா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு பூனா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலா ஃபிக்ஸ் பண்றாரு. அதே மாதிரி பாலாஜி பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ், ஓகேவா, எல்லா விதமான பவரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கையில கொடுத்துருக்கா, யாருடைய கான்சென்ட்ரேட் பகுதியா மாத்துறான்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாஸோடைய ஆபீஸா மாத்துறாரு. அதே மாதிரி ஆர்மில வந்து பார்த்தீங்கன்னா பேய்டு த சோல்ஜர்ஸ், அதை பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸோடைய கமாண்டரா வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனுடைய continuation. During the period of the Bishwa Balaji Bajirao, the northern frontiers of the Maratha state were rapidly touching Rajasthan, Delhi and the Punjab. At some point, the Marathas tributary regime extended itself to within a 50 miles of Delhi. The Marathas launched a raid from Nagpur against the Bihar, Bengal and Odisha. Notwithstanding the conflict between the Marathas and the Nizam over Karnataka, Tamil, Kannada and Telugu regions were effectively brought under the control of the Marathas. நெக்ஸ்ட் பாலாஜி பாஜிராவோ பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஃப்ரண்டரிஸ் அவருடைய வட எல்லைகள் பத்தி சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பீரியட்ல மராத்தா ஸ்டேட் எது வரைக்கும் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், டெல்லி அண்ட் தி பஞ்சாப், ஓகேவா, இது வரைக்கும் இவங்களுடைய எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மராத்தாஸோடைய ட்ரிபியூட்டரி எது வரைக்கும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 50 மைல்ஸ் ஆஃப் தி டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார், பெங்கால் அண்ட் ஒடிஷா இருக்கு இல்லையா, இங்க நாக்பூர்ல இருந்துகிட்டே இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளர்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ஃபைனலா யார் ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் நடக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா மராத்தாஸுக்கும் நிசாம் ஓவர் கர்நாடகா, மராத்தாஸுக்கும் இவங்க நிசாமுக்கும் கர்நாடகா ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ரூல் பண்றது அப்படின்ற மாதிரியான கான்ஃபிளிக்ட் நடக்குது. அந்த கான்ஃபிளிக்ட் நடந்துட்டே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னடா, தெலுங்கு, தமிழ் ரீஜன்ஸ் இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துடுறாங்க. Next, Maratha administration under the Peshwas. Okay, the revenue administration of the Peshwas was headed by a key officials called the Kamavistar. He was appointed by the Peshwa. He was empowered to maintain a small body of soldiers to police administrative area from where tribute or tax had to be collected. A small staff of clerks and servants were employed to maintain the revenue records. These records were randomly checked by the office of the Peshwa. The contrast for revenue collection was attempts annually after the revenue for particular place was estimated by the Peshwa's civil servants based on previous yearly yield. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கீ அபிஷியலா யார் ஒர்க் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா பேஷ்வாஸ். ஸோ அந்த பேஷ்வாஸ்க்கு அனதர் நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா காமவஸ்தர். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணவர்னு பாத்தீங்கன்னா பேஷ்வா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாடி ஆஃப் த சோல்ஜர்ஸ் ஆர் த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா. அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஏரியால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஸ்மால் பாடி ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூட் ஆர் டாக்ஸ், ஓகேவா, கப்பம் அல்லது வரியை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஸ்மால் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் தி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ், கிளர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வெண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாவோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் அப்படின்றது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா for a particular place of estimated by the Peshwas. ஆல்ரெடி பேஷ்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் டாக்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்டியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் தி மராத்தாஸ் உடைய வீழ்ச்சி. The imperial movement of the Maratha sadly ended at Panipat near Delhi in 1761. The Marathas' attempt to extend the dominion behind Punjab was checked by the king of the Afghan, Ahmad Shah Abdali.
வந்து பார்த்தீங்கன்னா the imperial moment of the மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முகல்ஸோட கம்பேர் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால் ஆஃப் தி மராத்தாஸ் எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பானிபட் அப்படின்ற பிளேஸ்ல 1761 வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பானிபட் வார் நடக்குது. இந்த வார்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட்டட் ஆயிடுவாங்க. Abdali invaded the 8 times before finally marching on Delhi. The Marathas were now divided among the several commanders who approached the battle with different tactics. Artillery decided the battle in January 1761. The mobile artillery of the Afghans proved lethal against the both Marathas cavalry and infantries. இப்ப தேர்ட் பானிபட் பார் யார் ரெண்டு பேருக்கும் நடந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ்க்கும் அகமது ஷா அப்தாலி. இந்த அகமது ஷா அப்தாலி அப்படின்ற எந்த நாட்டை சேர்ந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் கண்ட்ரியை சார்ந்தவர் தான். இவங்களுக்கும் நம்ம அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தாஸ்க்கும் தேர்ட் பானிபட் வார் நடக்குது. இந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் were now divided among the several commanders. ஓகேவா, மராத்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படியே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர்ஸா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி நின்று அந்த வாரை வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஜனவரி 1761 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிலரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கி படைகள் வந்து பாத்தீங்கன்னா போர் செய்யுது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிலரி ஃபோர்ஸ் மட்டும்தான் மராத்தாஸ் இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆர்டிலரி ஆஃப் ஆப்கான்ஸ், அதை பாத்தீங்கன்னா மொபைல் ஆர்டிலரினா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பீரங்கி படைகள் அவர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸோட வந்து பாத்தீங்கன்னா கேவலரி அண்ட் இன்ஃபென்டரி அதை பாத்தீங்கன்னா குதிரை படைகளும் காலாட்படை வீரர்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடுறாரு இந்த அகமது ஷா அப்தாலி. இந்த லெசனுடைய சம்மரி பாரு. இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பண்ணா the factor responsible for rise and expansion of the Maratha rule are exploded. வந்து பாத்தீங்கன்னா அவங்க மராத்தாஸுடைய பவர் ரைஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருந்துச்சு அப்படின்றத பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இயர்லி லைஃப் ஆஃப் சிவாஜி அண்ட் இன்ஃபுளுசஸ் தட் ஒர்க்டு ஆன் ஹிம் ட்ராக்டு. ஓகேவா, சிவாஜியோட இளமை லைஃப், ஓகேவா, அவருடைய சைல்டுஹுட் எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா அவர் மராத்தாஸுடைய பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்ஃபுளுன்ஸ் ஆனாரு. Third point, Shivaji's military raid and victory over a Bijapur Sultan's army inviting the Aurangzeb interventions are discussed. ஓகேவா, சிவாஜியோட மிலிட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் இருக்காரு இல்லையா, பிஜப்பூர் சுல்தானுடைய ஆர்மி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் ஆர்மி, இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வென்ஷன் ஆனது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் த சிவாஜி அண்ட் அவுரங்கசீப். ஓகேவா, அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் தான் மெயின் பிரச்சனை, அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கான்ஃபரன்சேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது அப்படின்றத பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த சிவாஜி இஸ் ஹைலைட்டட். ஓகேவா, மராத்தாஸுடைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியோட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் மராத்தாஸ் அஃபைர்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் சிவாஜி அண்டர் சம்போஜி அண்ட் ஆர் ஷாகு ஆர் அனலைசர்ஸ். ஓகேவா, இப்ப மராத்தாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி தான் இம்பார்ட்டன்ட் ரூலர், அவருடைய சன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சம்போஜிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாகு மகாராஜா. இவங்களுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸுடைய பவர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பேஷ்வாஸ் எமர்ஜிங் de facto rules and the contributions to the continuance of the Marathas power. இப்ப மராத்தாஸோடைய பவர்ல யார் வந்து பாத்தீங்கன்னா டி ஃபேக்டோ ரூலரா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா பேஷ்வாஸ் தான் இருக்காங்க இல்லையா, அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேவா, ஃபிஃப்த் பாயிண்ட் மாடர்னேஷன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த பேஷ்வாஸ் அண்ட் எண்ட் ஆஃப் தி மராத்தா சூப்பர்மேசி ஆஃப்டர் த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஆர் டீடைல்டு. ஓகேவா, இப்ப இந்த தேர்ட் பானிபட் வார்ல வந்து பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் ஃபோர்ஸஸ் என்ன இயர் நடந்ததுன்னா 1761. இந்த தேர்ட் பானிபட் வார்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா மராத்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட்டட் ஆயிடுவாங்க. ஓகேவா, ஓகே சில்ட்ரன், இந்த லெசனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா த ரைஸ் ஆஃப் தி மராத்தாஸ்ல சிவாஜி பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சம்போஜி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷாகு மகாராஜா, அதோட வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் தி பேஷ்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் ஒருத்தர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஜிராவோ, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவோ அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.